ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இட்லி தோசைக்கு பதிலாக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்பெஷல் மெனு தேடுறீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அந்த ஸ்பெஷல் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்காக இன்றைக்கி நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அதை நல்லா துருவி எடுத்துக்கிறேன். நல்லா பொடியாக துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொடியாக துருவினதுக்கு பின்னாடி ஒரு பவுலில் மாற்றிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ ஓரமாக வச்சிடலாம். இப்போ அது கூட 2 கேரட்டையும் நல்லா பொடி பொடியாக துருவி எடுத்துக்கோங்க. எக்காரணத்தை கொண்டும் இதை கொண்டு ரெண்டையுமே பேஸ்ட்டை அரைச்சிடாதீங்க. இது போல் நல்லா பொடியாக துருவினா தான் அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் நீள நீளமாக மட்டும் துருவிடாதீங்க. நான் காட்டுறது போல் நல்லா பொடியாக துருவி ஒரு பவுலில் இப்போ நான் மாற்றி வச்சுக்கிறேன். இவங்க 2 பேர் இப்போ பத்திரமா இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இது கூட சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு பவுல் நிறைய சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது போல் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கு பின்னாடி நான் 10 பல் பூண்டு குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு பவுல் நிறைய பீன்ஸு, அதோடு நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டையும் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுருங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு பின்னாடி இது போல் நல்லா வெந்து வந்துடும். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கி ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் நான் 250 கிராம் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் உப்பு, சோடா உப்பு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற காய்கறிகளையும் இது கூட சேர்த்துக்கலாம். காய்கறிலாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சு விட்டுட்டு உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காமல் அந்த பக்கோடாலாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பதத்தில் கிடைக்கும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் தண்ணி சேர்க்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க. ஆரம்பத்துலேயே நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம்னா ஒரு தோசை ஊற்றுற மாதிரி ஆயிடும். ஆனால் ரொம்ப கம்மியான அளவும் தண்ணி சேர்த்தோம்னா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். 2மே செய்யாமல் நான் காட்டுறேன் பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு பதத்தில் நீங்கள் மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சுற்றி இருக்கிற மாவெல்லாம் வலித்து நான் ஒரு சேர வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ தோசை தவா எடுத்துகிட்டு ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. 2 குழிக்கரண்டி அளவில் மாவு எடுத்து தோசை தவாவில் வச்சுருங்க. கையாலேயே நல்லா ப்ரெட்டு ஷேப்பில் அதை இழுத்து விடுங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு ப்ரெட்டு ஷேப்பு கிடச்சதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா வெந்திருக்கும். இப்போ திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சுருங்க. 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சுட சுட பரிமாறுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதிகமான மாவு சேர்த்ததுனால தான் நமக்கு ப்ரெட்டு மாதிரி கனமாக வந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.